ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்லேயே வந்துட்டு எப்படி சாஃப்டாக லேயர்லாம் வந்துட்டு எப்படி புரோட்டா, அப்புறமா வந்துட்டு சிக்கன் கிரேவி வந்துட்டு அதுக்கு சைடிஷாக சிக்கன் கிரேவி வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது வந்துட்டு நான் ஒரு 1/2 கிலோ வந்துட்டு மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் உப்பு, அப்புறமா 1 ஸ்பூன் வந்துட்டு சுகர், இது ரெண்டையும் சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வந்துட்டு மாவு வந்துட்டு பிசைய ஆரம்பிக்கிறேன். நீங்கள் இப்போது நைட்டு புரோட்டா போட போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு ஆஃப்டர்நூனே வந்துட்டு பிசைஞ்சு வச்சுருங்க. ஒரு 8 மணிக்கு போட போகிறீங்க அப்படின்னா மத்தியானம் 3 மணிக்கே வந்துட்டு மாவு வந்து பிசைஞ்சு வச்சுருங்க. மாவு வந்து எவ்வளோ ஊறுதோ அவ்வளோக்கு சாஃப்டாக வந்துட்டு உங்களுக்கு புரோட்டா வந்து கிடைக்கும். ஸோ நான் வந்துட்டு இப்போ பெரிய சர்ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா வந்துட்டு மாவை இழுத்து வந்துட்டு பிசைகிறேன். ஸோ இழுத்து பிசையும் போது உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் வந்துட்டு கிடைக்கும். நல்லா வந்துட்டு மாவை இழுத்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. முதல்ல வந்துட்டு எண்ணெய் ஊற்றாதீங்க. நல்லா இழுத்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி பிசைய போகிறோம். திருப்பி ஒரு 15 மினிட்ஸாவது வந்துட்டு மாவை நல்லா பிசையணும். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ஈஸியாக இது வந்து பிசைய முடியாது. கொஞ்சம் வந்துட்டு டைம் எடுக்க தான் செய்யும். 15 to 20 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா இழுத்து மாவை பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த சாஃப்ட்னஸ் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகியாச்சு. நான் எண்ணெய் ஊற்றி வந்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறேன். இதை வந்துட்டு ஒரு ஈரத்துணி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்னஸ் முன்னாடி விட இப்போ வந்துட்டு நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு மாவு. இதை வந்துட்டு ஒரு ஈர டவல் இருக்கும்ல, அதை வந்துட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மேலே வந்துட்டு நல்லா எண்ணெய் ஊற்றிடுங்க. மாவு வந்துட்டு காயக்கூடாது, நம்ம மைதா மாவு வந்துட்டு காயக்கூடாது. ஸோ ஈர டவல் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்துட்டு கிரேவி பண்ணுறதுக்கு நான் மசாலாஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 ஸ்பூன் மல்லி, வரமல்லி, இஞ்சி, பூண்டு, கசகசா, அப்புறமா வந்துட்டு முந்திரி பருப்பு, 4 வரமிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையுமே வந்துட்டு ஃப்ரை பண்ணி நம்ம வந்துட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ பட்டை, கிராம்பு எல்லாத்தையுமே வந்துட்டு நான் வரிசையாக போட்டு ஃப்ரை பண்ணி அதை ஆறுனதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக தக்காளி, கொத்தமல்லி இது ரெண்டும் ஆட் பண்ணி வந்துட்டு நான் அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். இதுதான் வந்துட்டு அதுக்கு தேவையான மசாலா. பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து வதக்கி ஆற வச்சாச்சு. இதை வந்துட்டு நம்ம இப்போ மிக்ஸி ஜார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வந்துட்டு அரைக்க போகிறோம். நான் வந்துட்டு 2 தக்காளி கட் பண்ணேன். அதில் வந்துட்டு 1 தக்காளியை அந்த அரைக்கிறதோடு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம குக்கரில் தான் வந்துட்டு கிரேவி பண்ண போகிறோம். ஸோ குக்கர் வச்சுட்டு குக்கர் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு ஆயில் ஊற்றும். ஆயில் ஹீட் ஆனதும் பிரியாணி இலை வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து ஃப்ளேவருக்காக. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்துட்டு நான் குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு வெங்காயம் ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்துட்டு நல்லா பொன்னிறமாக வந்துட்டு வதங்கினதும் 1 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த ஒரு தக்காளியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ தேவையான அளவு வந்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இப்போது 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட. கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே எண்ணெய் தெரியும். ஸோ எண்ணெய் நீங்கள் எவ்வளோக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு புரோட்டா வந்து சூப்பராக வரும். ஸோ இதை வந்துட்டு இப்போ குட்டி குட்டி பால்ஸாக வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் நார்மலாக அப்படியே கை வச்சாலே வந்துட்டு அப்படியே பால்ஸ் வந்துட்டு வரும். ஸோ இப்போ தக்காளி வந்துட்டு நல்லாவே வந்துட்டு வதங்கிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலா பேஸ்ட்டு, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். மசாலா வந்துட்டு நல்லாவே வந்துட்டு வதங்கணும். நல்லா தண்ணி ஊற்றி நம்ம வதங்க வைக்கணும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேன். அப்புறமா வந்துட்டு ஆச்சியோட சிக்கன் மசாலா வந்துட்டு ஒரு 1/2 பாக்கெட், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும், 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துருக்கேன்.
ஸோ இது எல்லாமே சேர்த்து வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தேவையான அளவு வந்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறமா வந்துட்டு குக்கர் வந்துட்டு ஒரு விசில் விட்டு நம்ம இறக்க போகிறோம். இது கூடயே வந்துட்டு நீங்கள் ஃப்ளேவர்க்காண்டி புதினா அப்புறமா வந்துட்டு மல்லி இது ரெண்டுமே வந்துட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு புதினா வந்து சேர்க்கலை, மல்லி மட்டும் வந்துட்டு அரைச்சிருக்கேன். கடைசியில் வந்துட்டு இறக்கும் போதும் குக்கர் க்ளோஸ் பண்ணும்போதும் வந்துட்டு நான் போடுவேன். நீங்கள் வந்துட்டு புதினா வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து புதினா சேர்க்கலை, புதினா ஃப்ளேவரும் வந்துட்டு நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ சிக்கன் வந்துட்டு ஆல்ரெடி மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சிக்கன் வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புரோட்டாவுக்கு வந்துட்டு குட்டி குட்டி பால்ஸாக வந்துட்டு உருட்டியாச்சு. இதில் வந்துட்டு இதுக்கு மேலேயும் நல்லா எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிட்டு இதையும் வந்துட்டு ஈரத்துணி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது வந்துட்டு ஒரு 1 ஹவர் வந்துட்டு நல்லா ஊறணும். இப்போ வந்துட்டு சிக்கன் வந்துட்டு நல்லா கொதிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை வந்துட்டு தூவிட்டு நம்ம குக்கர் மூடியை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டு எடுக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம வந்துட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு. நல்லா வந்துட்டு கொதிச்சிட்ருக்கு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு அந்த பச்சை வடை போகிற வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் கொதிக்கணும்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ வந்து இங்கே புரோட்டா வந்துட்டு 1 ஹவர் வந்துட்டு அந்த பால்ஸ் பிடிச்சி வச்சது வந்துட்டு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நீங்கள் கையாலே வந்துட்டு உங்கள் கவுண்டர் டாப் மேலே வந்துட்டு தட்டி விட்டீங்க அப்படின்னா வந்துட்டு சூப்பராக வந்துட்டு வரும். அதை அப்படியே நான் பண்ணுற மாதிரி வந்துட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் கொஞ்சம் வந்துட்டு இழுத்து விட்டு ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம புரோட்டாக்கு வந்துட்டு பேஸ் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே தட்டி வந்துட்டு நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுத்தால் போதும், புரோட்டா வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடும். எதுவுமே நீங்கள் வந்துட்டு நம்மளோட சப்பாத்தி கட்டையோ எதுவுமே வந்துட்டு யூஸ் பண்ண வேணாம். நார்மலாக நம்ம வீட்டில் உள்ள கவுண்டர் டாப்பில் சாதாரண சர்ஃபேஸில் வச்சுட்டு இந்த மாதிரி தட்டி அதை சுற்றி எடுத்தீங்க அப்படின்னாலே லேயராக சூப்பரான புரோட்டா வந்துட்டு உங்களுக்கு ரெடி ஆகிரும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம மாவோட சாஃப்ட்னஸ், அது எவ்வளோ நேரம் ஊறுது, எவ்வளோ நீங்கள் எண்ணெய் ஊற்றி பண்ணுறீங்க, இதுதான் வந்துட்டு முக்கியம். இது நீங்கள் கீழே கவுண்டர் டாப்பில் பண்ணலனா கூட ஒரு நல்ல ரவுண்டான பிளேட் வச்சு அந்த பிளேட் பூரா இந்த மாதிரி பரத்தி விட்டு பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம புரோட்டா மாவு எல்லாத்தையுமே வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்ம சுற்றி வச்சுருந்ததை லேசாக ஒரு தட்டி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி நம்ம வந்துட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுக்க போகிறோம். திருப்பி போடும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நாலு புரோட்டாவாக போட்டதும் இந்த மாதிரி வந்துட்டு சைடில் வந்துட்டு நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு அந்த லேயர்ஸ் வந்துட்டு தெரியும். இந்த மாதிரி வந்துட்டு தட்டி எடுத்து ஹாட் பேக்கில் போட்டு வச்சுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். கையில் அப்படி தட்ட வரல அப்படின்னா வந்துட்டு சப்பாத்தி கட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை லேசாக தட்டி விட்டு போட்டாலே போதும். கீழே வந்து கொஞ்சம் எண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா மாவு வந்து கீழே வந்துட்டு ஒட்டிக்கும். அதனால வந்துட்டு கீழே கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி தட்டி விடலாம்.
பக்கம் நம்ம சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் வந்துட்டு பரோட்டாவும் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.